சத்தத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த மாதம் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. எந்தெந்த இடத்திலெல்லாம் நாம் யுத்தம் பண்ணுவோமோ, நான் நம்புகிறேன் சிலர் மாமிசத்தோடு நீங்கள் யுத்தம் பண்ணலாம், சிலர் அந்தகார லோகாதிபதிகளோடு யுத்தம் பண்ணலாம், சிலர் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறவர்களோட யுத்தம் பண்ணலாம், சிலர் வேலை ஸ்தலத்திலே யுத்தம் பண்ணலாம். எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், அந்த யுத்தத்தை அவர் கையிலே எடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்காக அந்த யுத்தத்தை கையிலே எடுத்து, இனி யுத்தம் உங்களுடையது அல்ல, இனி யுத்தம் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. ஆண்டவராகிய தேவன் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எந்த இடத்திலையும் அவர் தோற்று போன தேவன் அல்ல. அவர் எங்கேயுமே தோற்று போகவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் யுத்தத்திலே வல்லவர், அவர் யுத்தத்திலே ஜெய கொடியை நமக்காக நிறுத்துகிறவர். நான் நம்புகிறேன், இதுவரையிலும் உங்களுக்காக எத்தனையோ பேர் யுத்தம் பண்ணி இருக்கலாம், உங்கள் சார்பிலே உங்களுக்காக எத்தனையோ பேர் வழக்காடலாம். ஆனால் அது ஒரு திருப்திகரமா இல்லாம இருக்கலாம், அது உங்களுக்கு ஒரு முடிவிற்கு வராம இருக்கலாம். எத்தனையோ பேர் ஃபைட் பண்ணி பார்த்துட்டாங்க, எத்தனையோ பேர் எனக்காக யுத்தம் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா அந்த இருதயத்தை திருப்பவே முடியல, அந்த மனுஷனை மாற்றவே முடியல. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், தேவன் யுத்தத்திலே நிற்பார், ஆனால் கண்டிப்பாக அந்த யுத்தத்திலே ஜெயம் நமக்கு வராமல் போகாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மனுஷனால் செய்யக்கூடாததை நான் செய்து முடிப்பேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு இந்த மாதம் களத்திலே இறங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை மேல உயர்த்தி, இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் சொல்லுங்க. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய யுத்தம் பலத்த விதமா இருக்கும். கர்த்தருடைய யுத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும். கர்த்தருடைய யுத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும். கர்த்தருடைய யுத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். ஓ ஹalleluya! ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும் என் தேவன் இந்த மாதம் எனக்காக யுத்தம் பண்ணுவார், எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க, எவ்வளோ பெரிய தேவன். ஆனா அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறதுனால நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஒரு தகப்பன் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிறது போல, அமைதியா இருக்காதது போல ஆண்டவர் சொல்கிறார், நானும் அப்படியே செய்வேன். விசேஷமாக 1ஆம் தேதி ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசினார். நம்பர் 1, ஆண்டவர் யாருக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, ஆயுதமே இல்லாதவர்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அந்த யுத்தத்தை எதிர்ப்பதற்கு உங்க கையில ஆயுதங்கள் இல்லாம இருக்கலாம். அப்படின்னா அந்த மனுஷனை எதிர்க்கிற அளவுக்கு எனக்கு பணம் இல்லை, அந்த பிரச்சனையை எதிர்க்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் பத்தாது, அந்த காரியத்தை எதிர்க்கிற அளவுக்கு எனக்கு ஆள் பலன் இல்லை, எனக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தை நான் எப்படி நடத்த போறேன். ஆனா நம்முடைய தேவன் யார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவர். எப்ப யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கையிலே பட்டயம் இல்லை என்று தெரிந்து அமைதியாய் போகிறவர் அல்ல. என் கையில ஒன்னும் இல்லைன்னு தெரிஞ்சா அவர் இறங்கி எனக்காக யுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார்.
இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய கையில, உங்க கையில பட்டயம் எதுவுமே இல்லை, அதை எதிர்க்கக்கூடிய திராணி எதுவுமே இல்லை. அந்த யுத்தத்தை நடத்துவதற்கு உங்க கையில பணம் இல்லை, அந்த யுத்தத்தை நடத்துவதற்கு உங்களுக்கு பேச்சு திறமை இல்லை. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன் கையிலே ஒன்றும் இல்லாதிருந்தாலும் இந்த யுத்தத்திலே நீ ஜெயித்து விடுவாய். சிம்சோன் கர்த்தர் அவனுடைய கையிலே ஒன்றும் இல்லாதிருந்தும் சிங்கத்தை கிழித்து போட்ட அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தது போல இன்று ஆயுதமே இல்லாமல் ஜெயத்தை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க இருதயத்தினுடைய அங்கலாய்ப்பை தேவன் பார்த்திருக்கிறார், கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் 1ஆம் தேதி நம்மோடு கூட பேசினார். ஆண்டவர் யாருக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா எதிராளிகளை விட பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களோட வாக்குவாதம் பண்ணுகிற, உங்களோட சண்டை செய்கிற, இல்லைன்னா உங்களோட பிரச்சனை பண்ணுகிற உங்களுடைய எதிராளி ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாம், ரொம்ப பெரிய மனுஷனா இருக்கலாம், பெரிய பேர் பெற்ற ஆளா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப சாதாரணமானவர்களாய், பலனற்றவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு கூட்டத்திற்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எந்த கூட்டத்திற்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னா, எதிராளியை விட பலன் குறைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு யுத்தம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் நம்புகிறேன், பலவீனமான உனக்காய் பலனான இயேசு யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். இயலாமையில இருக்கிற உங்களுக்காக சகலத்தையும் செய்கிற தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நீங்க தான் நினைச்சீங்க, எவ்வளோ பெரிய மனுஷன், நான் எப்படி யுத்தம் பண்ணுவேன்? நமக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் யாருக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா, எல்லா விதத்திலையும் நமக்கு சமாதானமா இருந்து யாரோ 2 பேர், யாரோ ஒருத்தர் அந்த சூழ்நிலையில, அப்படின்னா எவ்வளவு உயர்ந்தாலும் எவ்வளவு வளர்ந்தாலும் அந்த ஒரு நபர் நம்மோட சண்டை போட்டுட்டே இருக்கலாம், அந்த ஒரு நபர் நம்மளை தாழ்த்திட்டே இருக்கலாம். எனக்கு எல்லா விதத்திலையும் எனக்கு ஓகே, எங்கேயுமே எனக்கு யுத்தம் இல்லை, ஆனா இந்த ஒரே ஒரு நபர் தான் எனக்கு பிரச்சனையா இருக்காங்க, இந்த 2 பேர் எனக்கு விரோதமா பண்ணிட்டே இருக்கிறாங்க, இதனாலே எனக்கு நிம்மதி இல்லை, இதனாலே எனக்கு வேலை செய்ய முடியல. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அதன் நடுவிலே நான் உனக்காக யுத்தம் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயத்தை நமக்கு தருகிற நல்ல தேவன் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு 10 விசை கைகளை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் எனக்காக, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக. என் பிள்ளைக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார், என் கணவனாருக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார், என் எதிர்கால வாழ்க்கைக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. நான் ஜெயத்தை பார்ப்பேன், கர்த்தர் என் கண்களால் ஜெயத்தை பார்க்கும்படியாய் செய்கிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கடந்த நாட்களிலே நான் தியானித்து அதற்கு பிறகாக நான் நேற்றைக்கு இரவில் இந்த வார்த்தைக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள், நீங்க சும்மா இருப்பீர்கள். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொன்னா, நீ சும்மா இருப்பாய். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவது, ஒரு விதத்திலே நாம் செயல்படுவது நமக்கு பலனா இருக்கிறது, ஆனால் சும்மா இருப்பது பலன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சும்மா இருக்கிறது பலன். ஆண்டவருடைய பிள்ளைகள் சில இடங்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எதுவுமே பண்ணாம யுத்தம் பண்ணாம சும்மா இருக்கிறதுக்குரிய கிருபையா ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆனா நமக்கு நிறைய பேருக்கு முடியாத ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளால சும்மா இருக்க முடியாது.
நம்ம எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்போம்? பாருங்க, ஆண்டவர் வந்து தான் கடைசியாக சீடர்களை பார்த்து இந்த மாதிரி நம்ம வந்து ஜெபம் பண்ணணும், என் கூட வாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் சீடர்கள் எல்லாருடைய கண்களும் நித்திரை மயக்கமா இருந்ததுனால எல்லாரும் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க. ஆனால் கடைசியில் வந்து பேதுரு தன்னுடைய கைகளிலே இருக்கிற பட்டயத்தை எடுத்து அங்கே இருக்கிற மல்கூஸ் அப்படின்ற ஒருத்தருடைய காதை வெட்டுறாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பட்டயத்தை எடுக்கிறவர்கள் பட்டயத்தாலே மடிவார்கள், உன் பட்டயத்தை நீ உரையிலே போடு. நீ என்ன யுத்தம் பண்ற? நீ யுத்தம் பண்ண வேண்டிய நேரம் அல்ல, நீ சும்மா இருக்க வேண்டிய நேரம். ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் இருந்தாலும், உங்களுக்கு எதிராக எத்தனை சக்திகள் இருந்தாலும், ஆண்டவரிடத்துல எந்த கிருபையை கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் என்னவா இருக்கணும்னா, நான் சும்மா இருக்கணும், நான் சும்மா இருக்கணும். நீங்க சும்மா இல்லாவிட்டால் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண முடியாது. நீங்க போய் அந்த இடத்துல பேசினா ஆண்டவர் உங்களுக்காக பேச முடியாது. நீங்க அந்த இடத்துல போய் மற்றவர்களோட சண்டை போட்டா ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கவே முடியாது. ஆனால் நான் நம்புகிறேன், நீங்க சும்மா இருப்பீர்களே ஆனால் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் தேடி வருகிற தேவனா இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சும்மா இருங்க, நீங்க சும்மா இருங்க. அப்போ நான் நேற்றைக்கு இரவுல இந்த பகுதியை வாசித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வந்து சும்மா இருங்க, நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், நீ அமைதியா இருப்பா, நீ கொஞ்ச நேரம் பொறுத்திருப்பா அப்படின்னு சொல்லுகிற இந்த சூழ்நிலையை நான் தியானித்தேன். எந்த சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைய சும்மா இருக்க சொல்றாரு? இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஏற்கனவே எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலே 400 வருடங்கள் பக்கத்திலே இருந்தார்கள். இப்போ ஆண்டவர் 10 வாதையை அனுமதித்து கர்த்தர் பொன்னோடும் பொருளோடும் அவர்களை புறப்பட செய்தார். இப்போ எல்லாரும் வர்றாங்க. வருகிற வழியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பின்னாடி பார்வோனுடைய சேனை, ஆண்டவர் மறுபடியும் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டே வருகிறது. முன்னாடி செங்கடல் இருக்கிறது. நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாமே, எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து 14ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 14ஆம் அதிகாரம் 8வது வசனம், கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தியர் குதிரை வீரரோடும் ரதங்களோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத்து அண்டையிலே பாகால் சேவுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்குகிற அவர்களை கிட்டினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இத்தனை அற்புதங்களை பார்த்தார்கள், இத்தனை வாதைகளை அந்த ராஜா பார்த்தாச்சு, இவ்வளவு வாதை. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பார்வோனுடைய இருதயமும் அவனோடு கூட சேர்ந்தவர்களுடைய இருதயமும் என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்ப கடினமா மாறிடுச்சு, ரொம்ப கடினமா மாறிடுச்சு. வருகிறவங்க எப்படி வர்றாங்க அப்படின்னு சொன்னா, சரி சரணடைஞ்சா விட்டுறலாம், இது அவங்க வந்து மன்னிப்பு கேட்டா விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சு வரல. அந்த எதிராக இருக்கிற மனிதர்கள் எப்படி நினைச்சு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, என் இருதயம் கடினமா இருக்குது, இவ்வளோ பெரிய தீங்கை எங்களுக்கு நீங்க செஞ்சுட்டு போயிட்டீங்க, உங்களை பார்த்தா கண்டிப்பா நாங்க என்ன பண்ணிடுவோம்னா, இந்த செங்கடலுக்கு முன்பாக உங்களை அழிச்சிருவோம், உங்களை அழிச்சிருவோம். அவர்களுடைய இருதயம் கடினமாகவே இருக்கிறது. உங்களை வாழ விட மாட்டோம், உங்களை முன்னேற விட மாட்டோம். நீங்க ஒன்று நன்றாய் கவனிங்கள். முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க சும்மா இருக்கணும். எப்ப சும்மா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு எதிராக இருக்கிற எதிரிகளுடைய இருதயம் கடினமானாலும் நம்ம எப்படி இருக்கணுமா மாமா? சத்தமா சொல்லுங்க, சும்மா இருக்கணுமாமா. சில நேரத்தில் நம்ம களத்தில் இறங்கிடுவோம், சில நேரத்தில் நம்ம போராடுவோம். எப்போ போராடுவோம் அப்படின்னு சொன்னா, எதிரியினுடைய இருதயம் கடினமாயிருச்சுன்னு வச்சுங்களேன், ஐயோ
இவன் நம்மளை கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டான், இவன் நம்மளை அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டான், இவன் நம்மளை இந்த இடத்துல இருந்து துரத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டான், இவன் இந்த இடத்துல இருந்து நமக்கு புடுங்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டான், இனி நம்ம இவனை விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இல்லை இனி கேஸ் போட்டுற வேண்டியதுதான், இனி யுத்தம் பண்ணிட வேண்டியதுதான், இனி வக்கீல பாத்திர வேண்டியதுதான், இனி யாரையாவது தேடி போக வேண்டியதுதான். நம்முடைய மாம்சம் நம்மளை என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா இருக்க விடாது. நீ எழும்பு, இப்படியே இருந்தேன்னா அவ்வளவுதான், அவன் வந்து அவனை அழிச்சிருவான், அவனை வாழ விட மாட்டான், நீ தப்பி வைக்க முடியாது, நீ ஒன்ன காப்பாத்திக்கோ, நீ ஒன்ன காப்பாத்திக்கோ. நீ இப்ப கேஸ் கொடுக்கறது எதுக்காக அப்படின்னு சொன்னா ஒன்ன காப்பாத்திக்கிறதுக்காக, நீ இப்ப சண்டை போடுறதுக்கு எதுக்காக அப்படின்னு சொன்னா ஒன்ன காப்பாத்திக்கிறதுக்காக. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையில இந்த சிச்சுவேஷன்ல ஒருவேளை இன்னைக்கு இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள என்றைக்கோ ஒரு நாள் ஆண்டவர் இந்த பாதையில உங்களை நடத்தலாம். ஆனா எப்ப நீங்க சும்மா இருக்கணும் தெரியுமா? எப்ப சும்மா இருக்கணும்? எதிரியினுடைய இருதயம், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷனுடைய இருதயம் கடினமானா கூட நீங்க எப்படி இருக்கணுமாமா? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில வந்து யாருமே சும்மா இருக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ சும்மாரு, நீ சும்மாரு. அவனுடைய இருதயம் கடினமாச்சுன்னு நினைச்சு நீ சண்டைக்கு போகாத. அவனுடைய இருதயம் வந்து உன்னை அழிக்கணும்னு ஒரு இருதயத்தை கடினப்படுத்துறதுக்காக நீ சண்டைக்கு போகாத. இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தத்தை செய்ய போகிறவர் கர்த்தர், இந்த யுத்தத்தை செய்ய போகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் ராஜாவுக்கு நாளுக்கு நாள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா தன்னுடைய இருதயத்தை அவன் கடினப்படுத்துகிறான். கடினப்படுத்தி என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, தாவீதை கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா, தாவீது எந்த இடத்துல இருக்கிறான்னு எனக்கு சொல்லுங்கப்பா, அந்த தாவீதை கண்டுபிடிச்சு கொடுக்கிறவனுக்கு கண்டிப்பா நான் பரிசு கொடுப்பேன். என்ன அப்படின்னா, தாவீதை எந்த இடத்துல பார்த்தாலும் அவனை கொன்றணும், எந்த இடத்துல பார்த்தாலும் அவனை கொன்றணும். சவுலுடைய இருதயத்தை யாருமே மாற்ற பண்ண முடியல. அவனுடைய பிள்ளையாகிய யோனத்தான் சொல்கிறான், அப்பா நீங்க என்னப்பா இப்படி கோவப்பட்டு இருக்கிறீங்க, நீங்க எதுக்குப்பா தேவையில்லாம இப்ப பேசிட்டு இருக்கிறீங்க, அவன் அவனுடைய சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிட்டான், அவனை கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது? தாவீதே வந்து சவுலுக்கு முன்னாடி என்ன சொல்றார் அப்படின்னா, ராஜா யாரை தேடுகிறார், ராஜா யாரை தேடுகிறார், இந்த தெள்ளு பூச்சியை தேடுறாரா? நான் ஒரு தெள்ளு பூச்சி, உங்க முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை, என்ன எதுக்கு தேடுறீங்க? ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு பிற்பாடும் தன்னுடைய மகள் பாருங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, மகள் வந்து அன்னைக்கு நைட்டு, இன்னைக்கு காலையில கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இரவுல என் மகளோட அவன் படுத்திருப்பான், அவனை கட்டிலோட தூக்கிட்டு வந்து கொன்றலான்னு பிளான் கொடுக்குறாரு. ஆனா இதை யார் தெரிஞ்சா அப்படின்னா, அந்த சவுலுடைய மகள் தெரிஞ்சு இவரை தெரியாம அனுப்பி விட்டுட்டு அந்த பெட்ல தலையெல்லாம் போட்டு இவங்க வரும்போது அந்த தாவீது தூங்குனது மாதிரி தூங்குனா அவங்க கட்டிலோட தூக்கிட்டு போய் கொல்றதுக்கு பாக்குறாங்க. அப்போ தன்னுடைய மகள் சவுலத்துல சொல்றாங்க, என்னப்பா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, எதுக்குப்பா உங்களுக்கு இவ்வளவு இருத கடினம், அவனை எதுக்கு கொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆனால் வேதம் சொல்லுகிறது, சவுல் தனக்கு விரோதமாய் இருதயத்தை கடினப்படுத்தினாலும் தாவீது என்ன பண்ணல அப்படின்னா, சவுலோட யுத்தம் பண்ணவே இல்லை. தாவீதற்கு ஒன்று தெரியும், எனக்காக யுத்தம் பண்ணுகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். உங்களை தப்புவிக்கிறதற்காக நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களையும் என்னையும் தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை தப்புவிக்கிறதற்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த சத்தத்தை யாரோ ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு பலன் தாரும், நான் அமைதியா இருக்கிறதுக்கு எனக்கு பலன் தாரும், நான் கண்டுக்காம இருக்கிறதுக்கு எனக்கு பலன் தாரும், நான் அப்படியே பார்த்தும் பார்க்காம போறதுக்குரிய பலனை கர்த்தர் எனக்கு தாரும். நான் எந்த செயல்பாடும் எடுக்கக்கூடாது, என் கையில நான் கத்தியை தூக்கக்கூடாது, என் கையில நான் வந்து என்னுடைய ஆளுகையை எடுக்கக்கூடாது, என்னுடைய பவரை நான் எடுக்கக்கூடாது. நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சும்மா இருக்கணும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர்